இந்த ஒரு வீடியோவில் இந்த பசங்களுக்கு எல்லாம் காலேஜ் முடியறதுனால எல்லாரும் எந்த காலேஜ் சேரலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் எதா இருந்தாலும் எங்கள் அம்மாவை தான் கேட்டுட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் சொல்லிடுறேன். மறுநாள் அவளும் அவங்க அம்மாவும் பீச்சுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அவளும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த போல எல்லாரும் காலேஜ் சேர்றாங்கம்மா, நான் எந்த காலேஜ்மா சேரட்டும், நீ எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கிட்டலாம் காசு இல்லை, நீ சேர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லி அழுகுறா. அப்படி சொல்லி அழுகும்போது நீ கவலைப்படாத, எங்கள் அப்பா நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு, நானே உங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவளும் ரொம்ப சந்தோஷமாயி அவங்க அம்மா கிட்ட ஓடி போய், அம்மா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு படிக்க வைக்கிறா அப்படின்னு சொல்கிறாமா, நான் என்னமா பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு, நீ ஏன் அவங்க கிட்ட எல்லாம் போய் ஹெல்ப் கேட்குற, நம்மளாம் அவ்வளோ வசதியானவங்களே கிடையாது, நீ வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் எல்லாமே காட்டுறான். காட்டும் போது அவங்க கிட்ட ஒரு ஜுவல்லரி கூட இல்லாமல், ஜுவல்லரிலாம் எங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, நானும் நாடகத்துக்கு போகிறதில்ல, எதுக்குமே போகிறதில்ல, அமௌண்ட் எப்படி வரும், நான் எல்லாமே வித்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் இப்போ போட்டு இருக்க செயின் கூட கவரிங் தான், நீயே பாரு அப்படின்ட்டு அவளும் சொல்கிறான். ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் இதனால தான் நான் உனக்கு காலேஜ் போக வேணாம்னு சொன்னேன், நீ போகாமல் இருந்தாலாவது நாடகத்துக்கு போய் காசு கொடுப்பேன்னு பார்த்தேன், ஆனால் நீயும் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே ஃபீல் பண்ணுறான். இதுக்கப்புறம் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. அவளும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே நான் நடிக்க போகிறேன், நான் படிக்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சரிம்மான்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. ஈவினிங் அவளும் அவன் ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு போய், நான் எனக்கு இந்த போல படிக்க ஆசையாக இருக்கு, ஆனால் எங்கள் அம்மா கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, வேலைக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிடி உன் விருப்பம், நீயும் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுறா. அவளும் மறாத நாள் வந்து நடிக்கிற ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்கிற ஒருத்தரை பார்க்குறா. அவரும் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு போறாரு. உடனே அவங்க அம்மாவும் நடிக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவளுக்கும் மேக்கப் பண்ணி விடுறாங்க. நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன்.